விஜய் அண்ணா வந்துட்டு பாய்ஸ் படத்துல ஒரு ஹோம்லேண்டர் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்டர்நெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிரேசியான தியரியை வந்துட்டு நான் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் சீரீஸ்ல வர ஹோம்லேண்டரா. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல வர வாட் கம்பெனியா. ஸோ இப்போ இந்த இந்த கட்சிக்காரங்க வந்துட்டு அவங்க வர முடியலன்ட்டு விஜய் அண்ணாவை வச்சு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிரேசியான ஒரு தியரி பார்த்தேன். பட் இதை பாய்ஸ் கூட கனெக்ட் பண்ணதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாவேக்காக தான் ஓட்டு போட்டான். அவன் ஓட்டு போட்டவே இது ஆப்போசிட்டா தானே பேசணும். அவன் ஸ்டோரியில எடுத்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போயிட்டு அவன்கிட்ட கேட்கிறேன், டேய் என்னடா இந்த மாதிரி நீ ஏன்டா இப்படி வந்துட்டு ஸ்டோரியில ரீடேக் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்குல்ல தியரி, போட்டு விட வேண்டியதான், இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அவன் ரொம்ப கேஷுவலா பேசுறான். டேய் அப்புறம் சென்டிங்களா, விஜயண்ணாவே இப்பதான்டா கஷ்டப்பட்டு சிஎம் இருக்காரு, அவர் கான்ட்ராக்ட்ல கைய வச்சிடாதீங்களா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலா சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை நம்புறாங்க, சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அது அவங்க பர்சனல் ஒப்பீனியன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்துட்டு விஜய் நான் ஹோம்லேண்டரா இருப்பாரா, இல்லைன்னா அவனை அது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்டா அதெல்லாம் கருத்துக்காதரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.